வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. கல்விக்குரிய கலைவாணி, கல்விக்குரிய கலைவாணி, கல்விக்குரிய கலைவாணி, கல்விக்குரிய கலைவாணி, செல்வம் உணர்வுடன் புரியாது பெருமானே, உனை சக்தி கேட்ட வடிவத்தையுடன் நான் தொழுவேன். சகலமும் எனக்கு நீதி என்று வேறு யாரோ. அஞ்சு கரங்களே அபயங்களே, அஞ்சு கரங்களே அபயங்களே, ராஜாதிராஜன் சிவங்களிலே உலகங்கள் அவன் பிடியே. ராஜாதிராஜன் சிவங்களிலே உலகங்கள் அவன் பிடியே. ஆரம்பமே அறிவின் கணநாயகா, ஆரம்பமே அறிவின் கணநாயகா, அடுத்த முடிவின் அருள்வாயப்பா, அடுத்த முடிவின் அருள்வாயப்பா. அறிவுள்ள கனிதாள், அறிவுள்ள கனிதாள், சிறியே பாவ
வந்து
பெரியோர்களே, தலைமையில் அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிய பெருமக்கள், எல்லாருமே தாய்மார்கள் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெல்ல தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எனது உடன்பிறந்த அன்பு சகோதரர் பிரெண்ட்ஸ் ஆரியோஸ் சிவகங்கை உரிமையாளர் மனோகர் அன்பு அண்ணா அவர்கள் சார்பாகவும் அதில் பணிபுரியும் அத்தனை உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது மாயாகுளம் மாதவன் அன்பண்ணா அவர்களுக்கும் திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்த எங்களது திருவிக்கை உரிமையாளர் அன்பு மாமா கண்ணன் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அழிநகரத்தைச் சேர்ந்த தாள கலைஞர் அன்பு மாமா ஏஎன் ஆதீஸ்வரன் அவர்கள் சார்பாகவும் இனக்கரங்குட் என்போடு வருக வருக என்போடு வரவேற்கிறோம் என்று நன்றிகளை வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் எங்களது மணமக்கள் குடும்பத்தின் சார்பாக அன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் எங்களது ஆமா திருமண விழா தானே இன்னைக்கு. நாடகமா இன்னைக்கு நடக்குது. அட ஏப்பா நீங்க வேற நாடகம் கிடையாது, இன்னைக்கு திருமண விழா. இந்த திருமண விழாவை பார்க்கணுங்கிறதுக்காக சுத்து வட்டார கிராம பொதுமக்கள் எல்லாருமே வருகை தந்து நாடகம் சொல்லிட்டு இந்த சாமான் எடுத்து வந்தோம். நீங்க இசை கலைஞர்கள், கல்யாணத்துக்கு இசைக்கு வந்திருக்கீங்க. நாதஸ்வரம் தமிழ் இந்த மாதிரி இசை கலைஞர்கள். நீங்க இன்னைக்கு யாருக்கு திருமணம் அப்படின்னா முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம். அப்படியா? அந்த திருமண விழாவுக்கு தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நம்மள பொண்ணு வீட்டுக்காரவங்க, அதனால பொண்ணு வீட்டுக்காரவங்க சார்பாக எல்லாத்துக்கும் நம்ம வரவேற்பு கொடுக்குறோம். அப்ப முருகனுக்கும் வள்ளிக்கு இன்னைக்கு திருமணம் நடக்க போகுது. இப்ப மதுரையில அம்மா மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வருக்கும் திருமணம் நடக்க போகுது. சித்திரை பிறந்துருச்சுன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் அங்க சிறப்பாக நடக்க போகுது. ஆனா நமது நாட்டரசன் கோட்டையில செங்கமலத்தான் திருவிழா முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமண விழா நடக்க போகுது. இது ஒட்டுமொத்த கிராமத்தார்களும் சேர்ந்து சிறப்பாக நடத்தி தர போறாங்க. காலையில 6 மணிக்கு அன்னதானம் நடக்கும். அன்னதானத்துல நல்ல சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, செய்முறை எழுதுறவங்க மறந்துடாம செய்முறை எழுதிட்டு போயிருங்க. 1001 ரூபாய்க்கு குறைஞ்சி யாரும் எழுதக்கூடாது. ஆமா, ஏன்னா நிறைய செலவு பண்ணியிருக்கோம். பழைய 1000 ரூபாய் தாளா எப்பா புதுசு பண்ணி வேற 2 500 தாள் வேற செலவு நிறைய இருக்கா இல்லையா, சரக்கு சைடிஷ் நிறைய இருக்கா இல்லையா, அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன். அதனால அமைதியா இருந்து இந்த திருமண விழாவை கண்டு விழிக்குமாறு கேட்டுக்கொண்டு நல்லபடியா நாடகத்தை கொண்டு செலுத்தின. நாடகத்தை நல்லபடியா நடக்கிறது எங்களுடைய பொறுப்பு, நல்லபடியா ரசிக்கிறது உங்க பொறுப்பு, நல்லபடியா மைக் செட்டு போட்டு பேர் வாங்குறது அவங்க பொறுப்பு. அவங்க வேலையை அவங்க பார்த்தா பிரச்சனை கிடையாது. அதனால அமைதி காத்து இந்த நாடகத்தை நல்லபடியா ரசிங்க, நாடகத்தை நாடகமா பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பழமீத கண்ணோட்டத்தில் உட்கார்ந்து நாடகத்தை பார்த்தா நாடகம் நல்லா இருக்காது. ஏன்னா நாடகம் என்பது வேற, சினிமா என்பது வேற, கரகாட்டம் என்பது வேற. எல்லாம் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சியும் ஒவ்வொரு மாதிரியா இருக்குமா இல்லையா? இப்ப நாடகம் பார்க்கிற கண்ணோட்டத்துல நாடகத்தை பார்த்தா தான் நாடகம் நல்லா இருக்கும். சினிமா பார்க்கிற கண்ணோட்டத்துல நாடகத்தை பார்த்தா நாடகம் நல்லா இருக்குமா? சினிமால செய்யற மாதிரிலாம் நம்ம செய்ய முடியுமா? அதெல்லாம் செய்ய முடியாது. இப்ப ஒரு கதாநாயகன் வந்து அப்படி ஹெலிகாப்டர்ல இருந்து குதிக்கிறார் அப்படின்னா குதிக்கிறது ஒரு ஆளா இருக்கும். சரி, க்ளோஸ் அப்ல கதாநாயகன் முகத்தை தான் காட்டுவாங்க. லூப்புக்கு ஒரு ஆள் போடுவாங்க. அந்த மாதிரி நாங்க லூப்புக்குள்ள ஒரு ஆள், டூப்புக்குள்ள ஒரு ஆளை போட முடியாது. நாங்க தான் செய்யணும், நாங்க தான் கத்தணும், நாங்க தான் பாடணும். நீங்க மட்டும் தானா? நீங்களும் தான். இப்ப ஒரு இசைக்கு ஒரு பாட்டுக்கு இசை அமைக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 50 பேர் 100 பேர் 150 பேர் உட்கார்ந்து ஒரு பாட்டுக்கு இசையமைப்பாங்க. ஆனா இங்க மொத்தம் 4 பேர் தான் இருக்கீங்க. அப்போ ஒரு பாட்டுக்கு 4 பேர் இசையமைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் நாங்க தான் பாடணும், நாங்க தான் பேசணும், நாங்க தான் நடிக்கணும், நாங்க தான் எல்லாமே செஞ்சாகணும். இப்ப சினிமாக்காரவங்களுக்கும் நாடகக்காரவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒண்ணும் கிடையாது. ஒரு பட ஷூட்டிங் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு பெரிய ஹீரோ ரொம்ப காஸ்ட்லியான கார்ல வேகமா வருவாரு. வந்த உடனே அந்த கார் கதவை துறக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருப்பாங்க தெரியுமா? அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ரொடக்ஷன், மேக்கப் மேனு எல்லாருமே ரெடியா இருப்பாங்க கார் கதவை துறக்கிறதுக்கு. அப்படி ஹீரோ வந்து காரை நிப்பாட்டின உடனே டக்கு டக்குன்னு கார் கதவை துறப்பாரு. ஹீரோ அப்படி ஸ்டைலா இறங்கி வருவார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். டைரக்டருங்க. இந்த சார் கூப்பிட்றேன் சார், டைரக்டர் கூப்பிட்றேன் சார். டைரக்டர் சார், ஹீரோ உங்களை கூப்பிட்றாரு. உடனே சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எனக்கு என்ன ஷார்ட் எடுக்கிறீங்க சார்? நீங்கள் வந்து ஃபைட் சீன் சார். ஓ ஃபைட் சீனா எங்கே சார்? அந்த தெரியுதா தண்ணி தொட்டி? ஆமாம். அங்கேருந்து நீங்கள் கீழே குதிச்சு 20 பேர்த்த நீங்கள் அடிக்கணும் சார். அதான் சார் ஷார்ட்டு. ஓ அங்கேருந்து நான் கீழே குதிச்சு 20 பேர்த்த நான் அடிக்கணும்.
ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நேற்று 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு பெரிய பார்ட்டி, ட்ரிங்க்ஸு ஓவராக சாப்பிட்டேன். வாமிட் வர மாதிரி இருக்குது, தலையில் ரொம்ப பெயினாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 5 ஸ்டார் ஹோட்டல் போய் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஷூட்டிங் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதில் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடலாம்ல. ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுங்கள். ஷூட்டிங் கேன்சல் அப்படின்னு ஹீரோ காரில் ஏறி போய்கிட்டே இருப்பார். இதில் தலையில் துண்டு போகிறது யாருன்னா ப்ரொடியூசர் தான். தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்கணும். எதிர்த்து பேச முடியாது. எதிர்த்து பேசணும்னா மறுநாள் ஷூட்டிங் அவர் வரமாட்டார். அதனால எதிர்த்து பேச முடியாது. அதே மாதிரி மதுரையிலேருந்து நான் வந்துட்டு ஷோத்தெல்லாம் நின்றுட்டு மேக்கப்பை போட்டுட்டு வெளியே வந்து கூட்டம் நல்லா தான் இருக்கு. மைக் செட்டு சூப்பர், A1 மைக் செட் நல்லா தான் இருக்கு. ஆடியன்ஸ் நல்ல ஆடியன்ஸ், பக்கம் மேலமெல்லாம் சூப்பராக தான் இருக்கு. நேற்று என் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன டெத்து செத்துட்டாங்க பக்கத்து வீட்டில். லோக்கல் சரக்கு நிறைய நான் சாப்பிட்டேன். வாமிட் வர மாதிரி இருக்கு, தலையில் ஒரு மாதிரியே கிருன்னு இருக்கு. அதனால நாடகத்தை இன்னைக்கு கேன்சல் பண்ணிருங்க. நாடகத்தை நாளைக்கு மாற்றி வச்சுக்கலாம். நாடகம் கேன்சல் அப்படின்னு சொல்லி நான் கிளம்புனேன். இந்த பப்பன்காரனை பிடிச்சி மரத்தில் கட்டி வைடா. சுருப்பு செடி முகத்துல வெண்ணெய். நேற்று சரக்கு சாப்பிட்டானா வாம்பிட்டு வருதா வக்காரி நடிக்க மாட்டானா, தூக்கி போட்டு வவுத்துல மிதிங்கடா, ஒழுங்கா நடிச்சு கொடுத்துட்டு போடுவாங்க. அதான் சினிமாக்காரவங்களுக்கு எங்களுக்கும் ஒரு வித்தியாசம். அதனால என்னை பற்றி ஐயாக்க அம்மாக்க அமைதியா இருந்து நாடகத்தை நல்லா ரசிங்க. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் பூரா தலை சிறந்த கலைஞர்கள். தலை சிறந்த கலைஞர்களை கொண்டு வந்து இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அன்பு விழா குழுவினர்கள் காசுன்னு பார்க்காம பணம்னு பார்க்காம ஏகப்பட்ட காசுகளை செலவு பண்ணி இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளித்திருமணம் எனக்கூடிய நாடகம். இந்த நாடகத்துல முக்கிய கதாநாயகன் யாருன்னா எல்லாம் வல்ல அந்த முருக பெருமான் தான். முருகனுக்காகத்தான் இந்த நாடகமே வச்சிருக்காங்க. நாடகத்துடைய கதாநாயகன் யாருன்னா முருகன் தான் கதாநாயகன். அப்ப அவருக்காகத்தான் இந்த நாடகமே. முதலாக இந்த காதலுங்கிற விஷயத்தை கொண்டு வந்ததே நம்ம அப்பே முருகன் தான். பாத்தீங்களா, வள்ளியை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே முருகப்பெருமான் தான். இப்ப லவர்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம்ல, அதுக்கு முன்னாடி எங்க அப்பே முருகன் கொண்டாடிட்டேன். லவர்ஸ் டே அப்படின்னு சொல்லி அவர் கொண்டாடிட்டார். அப்ப காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது யாரு? நமது தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அப்ப அவர் என்ன வழியில போனாலும் நம்மளும் அந்த வழியில போகணுமா இல்லையா? அதனால எங்க அப்பா முருகனை வேண்டிட்டு அதுக்கப்புறம் என்னங்கிற விவரத்தை சொல்றேன். கும்பத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஒரு சந்தோஷம்னா, பொதுவாக நமது செங்கமேளத்தான் தெரு நகரத்தார்கள் இந்த நாடகம் நடத்தும் பொழுது மக்கள் போல கீழே உட்காந்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நமது விழா குழுவினர்கள் யாரும் கீழே உட்கார வேணாம், எல்லாரும் சேரில் உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேரில் உட்கார வச்சிருக்காங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் யாரும் நீங்கள் தூங்க முடியாது, முக்கியமாக தாய்மார்கள். அப்படியே அசந்திங்கன்னா பின்னால் அப்படியே ஊட்டி கூப்பிட விழுக வேண்டியது. அதனால யாரும் தூங்க மாட்டீங்க, அது ஒரு சந்தோஷம். இந்நகர் கீரங்குளம் தெருவைச் சேர்ந்த நிஷா, நிவேதா, நிதிஷ்,
அவங்க அம்மா மீனால் இவர்கள் சூர்யா பபு நடிக்கும் சூர்யாவுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறார். வந்துருச்சு உள்ளாம்படி. பொன்னாம்படி எனக்கு அன்பளிப்பாக வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நமது நாட்டரசன் கோட்டை செங்கமழத்தான் தெரு கிராமத்தில் அறுவாதத்துக் கொண்டிருக்கும் திருமிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கரக பெருவிழாவை முன்னிட்டு இந்த நாடகம் நடைபெறும். கால வருக. மேற்படி கோவிலுக்கு முன் அமைந்துள்ள சிங்கார மண்வெளி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் நடக்க ஒரு வானில் வெற்றி முழக்கப்பட்டு வரும் நாடக கலியுக ராஜா செந்தமிழ் சுடர் கலிதாயினிடத்தை இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் மதுரை மாநகரை சேர்ந்த எனது அன்பு சகோதரர் எம் ரவிதரன் அவர்கள் இவரங்க மேடைகளை வேலன் காத்துக் கொண்டிருக்கிறார். தனது நீண்ட காலங்களாலே உங்கள் செவிகள் இனிப்புட செய்ய வந்திருக்கும் இசை செய்வது உங்கள் அபிமான செல்வி காரைக்குடியைச் சேர்ந்த திருமதி பி லட்சுமி அவர்கள் இவரங்க மேடைகளை ஸ்ரீ வள்ளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். திவகான செய்வது பாட்டுக்கு ஒரு நாயகன் முறையோடு முறையாளம் சொல்லிருக்கும் வீரர் பாசமிகு எனது அன்பு மாப்பிள்ளை பி ஜெய மாதவன் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியதாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்கம் ஏழங்கள் அமைந்திருக்கும் ஆர்மனிய சக்கரவர்த்தி இலச திலகம் கல்வியுடையைச் சேர்ந்த பாசமிகு அன்பு தம்பி KM மணிமாறன் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆர்மனியம் அற்றிருப்பார்கள். பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா மனசு பித்தத்திலும் பித்தமடா பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா தெய்வம் ஒரு தாய்க்கும் தூங்கினதா எங்கள் தாழ்வரும் சாமிக்கு நீனதா பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா வீசிக்கொண்டு உறவு சுமந்து இரவா பகழாரியம் சருகி மொழிக்கு வந்து சாதம் கழித்து தந்து பசியே தெரியா மகனா வளர்த்தது ஆண்டவன் அறிய ஒரு துணி வஞ்சம் இல்லை அவனுடைய அமர்ந்தவன் ஆண்டவன் அறிய ஒரு துணி வஞ்சம் இல்லை அவனுக்கு நமக்கு தவறியும் வாழும் மண்ணில் விழுவதி நல்லதுக்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தை சாட்சியம்மா நம்பிக்கை வைத்த பள்ளையும் பார்த்தால் தெய்வத்தை சாட்சியம் அதுதான் உள்ளுக்கு சத்தியமா அதுதான் உண்மைக்கு சத்தியமா கைதட்டிய அன்பு உள்ளவர்கள் அனைவருக்கும் நன்றி. மனசுக்கு ஒரு பெரிய ஆனந்தம். என்ன ஆனந்தம் அப்படின்னா, இப்போ நாடகம் எல்லா ஊர்லேயும் நடக்குது, எல்லா கலைஞர்களும் போய் அவங்க திறமைகளை காமிச்சிட்டு வராங்க. ஆனால் ரசிகர்கள்கிட்ட ரசிப்புத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருது. என்ன காரணம்னா சரக்கு தான் காரணம். அப்போல்லாம் தண்ணி போடாமல் உட்காந்து நாடகத்தை பார்த்தாங்க. இப்போ 3/4 பேர் தண்ணியை போட்டுக்குதே நாடகத்தை பார்க்குறாங்க.
தண்ணியை போட்டுக்கிட்டு நாடகத்தை பார்த்தாலும் பரவாயில்ல, படுத்தாலும் பரவாயில்ல, தண்ணியை போட்டுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் பேச நம்மக்கிட்ட வந்து கரைச்சல் பண்ண நாங்கள் நிம்மதியாக தொழில் பண்ண முடியாமல் போயிடுது. சில ஊருக்கு தகுந்தாப்புல தொழில் பண்ண வேண்டியதாக இருக்குது. சில ஊருக்கு போனோம்னா அசிங்கமாக பேசக்கூடாது, அசிங்கம் பேசாமல் தான் தொழில் பண்ணணும். நம்ம ஊரில் எப்படியோ அதே மாதிரி சில கிராமங்களில் அசிங்கம் பேசக்கூடாது. அப்புறம் அந்த ஊருக்கு தகுந்தாப்புல நம்ம அசிங்கம் பேசாமல் தொழில் பண்ணணும். சில ஊரில் அசிங்கம் பேசினா தான் ஒத்துக்குவாங்க, இல்லைன்னா பப்பும் டான்ஸ் சரியில்லைன்றுவாங்க. அசிங்கம் பேசாமல் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு சில ஊரில் டான்ஸ் பப்புன்னு கட்டியே பிடிக்கக்கூடாது. அந்த ஊரில் சில ஊரில் அப்படி ஒரு இது இருக்கும், அந்த கட்டி இல்லைங்க, கட்டி பிடிக்க கூடாது. அதே மாதிரி சில ஊரில் நல்ல நெருங்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு உருளணும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆக ஊரில் காசு கொடுக்க மாட்டாங்க கட்டி பிடிச்சி ஆடலன்னா. இப்படிலாம் சில கிராமங்கள் இருக்கு. சில ஊரில் அப்படின்னா ஒட்டியே ஆடலையே, காலையில் சொல்லி ஒட்டியே ஆடலை பப்புன்னு, காலையில் ஐயாயிரத்தை பிடிங்கப்பா பப்புன்னு ஒட்டி ஆடலப்பா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் நமது நாட்டரசங்கோட்டை கிராமம் எத்தனையோ கலைஞர்களை வளர்த்து விட்ட மேடை இந்த மேடை. அதை சுற்றி நிறைய மேடைகள் உண்டு. நிறைய நாடக கலைஞர்கள் ஒவ்வொரு பகுதிக்கு வந்து அவங்க திறமைகளை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அன்பு தம்பி மணிமாறன் அவர்கள் பாடக்கூடிய பாட்டுக்கு அழகாக கைதட்டி நல்லா ரசிக்கிறீங்க. இந்த ரசிப்பு தன்மை தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் என்ன கேட்க போகிறோம், காலையில் கை நிறைய சம்பளம் கொடுத்துருவாங்க. சம்பளம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. நாடக கலைஞர்களுக்கு பெரிய போதை எதுன்னா அந்த கைதட்டு தான் எங்களுக்கு பெரிய போதை. அந்த கைதட்டு தட்டத்தான் எங்க திறமை வெளியில வரும். அங்க தட்ட இங்க தட்ட அதிகமாயிரும். அப்படி தட்டு சத்தம் அதிகமா இருக்கு. அப்ப அந்த கைதட்டுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அதனால நல்ல கைதட்டி சந்தோஷமா உட்காந்து நாடகத்தை பாருங்க. ஏன்னா நம்ம பகுதியில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், யார்கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிற வரமுறை உண்டு நம்ம பகுதியில். இப்போ தம்பி மணிமாறன் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன வேலை பார்க்குறாரு, பெட்டி வாசிக்கிறார். அப்போ பெரியவங்க என்ன செய்வாங்க, ஒரு பேப்பரில் அழகாக எழுதி கொடுப்பாங்க, ஆர்மணி வாசிக்கும் கல்விமடையைச் சேர்ந்த அன்பு தம்பி KM மணிமாறன் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு. தயவு செய்து சகோதர பாசத்தை எடுத்து காட்டக்கூடிய அளவிற்கு முத்துக்கு முத்தாக என்ற பாடலை பாடுங்கள். ஏன்னா அவர் வந்து பெட்டி வாசிக்கிறார். அப்போ அந்த பாட்டை அவர்கிட்ட கேட்பாங்க, அது நியாயம். இப்போ நாரதர் தம்பி நம்ம ஜெயமாதவன் போடுறார் அப்படின்னா அவர்கிட்ட என்ன பாட்டு கேட்பாங்க, நம்ம பகுதியில் அன்பு தம்பி ஜெயமாதவன் அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பு. உலகம் சமநிலை பெற வேண்டும் என்ற பாடலை பாட வேண்டும். ஏன்னா அந்த பாட்டு அவர்கிட்ட கேட்டால் தான் அது நியாயம். யார்கிட்ட என்ன பாட்டு கேட்கணும் அப்படின்னு வரமுறை தெரிஞ்சவங்க நம்ம பகுதியாளர்கள். சில ஊரில் சம்பந்தம் இல்லாமல் பாட்டு கேட்பாங்க தெரியுமா. நாடகம் ஹரிச்சந்திர நாடகம், நேற்று ஹரிச்சந்திர மயனகண்ட நாடகம், அது எல்லாத்துக்கும் அந்த கதையின் சாராம்சம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சந்திரமதி அம்மா வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. லோகிதாசன் காட்டுக்கு போனவன் இன்னும் ஆளை காணாமன்னு சொல்லி அந்த அம்மா அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் லோகிதாசன் பாம்பு கடிச்சு செத்து கிடப்பேன். அந்த விஷயத்தை அசனாத்து பிள்ளைகள் வந்து நாங்கள் சொல்லணும். அந்த அம்மாட்ட வந்து, அம்மா காட்டுக்கு போன இடத்துல உங்க மகனை பாம்பு கடிச்சு இறந்துட்டாமா. அந்த அம்மா மேடல ஒன்று திரண்டு அழுகுதுங்க, ஐயோ மகனே பாம்பா அப்படி. ஒத்த மகன் செத்து போயிட்டானே, நாடாளக்கூடிய மகன் காட்டுக்கு போய் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டானே, நான் மடியில கிளி வளர்த்தன்னு சொல்லி அந்த அம்மா உட்காந்து அழுகுது அப்படி அழுகுது. பக்கவாத்திய கலைஞர்களை ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு அழுகுறாங்க. நான் சைல நின்று ஒரு பக்கம் அழுகிறேன். மைசூருக்கார் ஒரு பக்கம் கண்ணீரோட உட்காந்துருக்காரு. கூட்டத்தை புலந்துக்கிட்டு ஒருத்தர் வேகமா வந்தாரு. நல்ல வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு வந்தாரு. வந்து ஒரு பேப்பரை மடிச்சு அந்த அம்மா கையில கொடுத்தாரு. அந்த அம்மா சரி மரியாதையா கொடுத்துட்டாங்க, நம்ம மரியாதையா படிச்சு போடுன்னு சொல்லி பேப்பரை பிரிச்சு அந்த அம்மா படிக்குது. அந்த அம்மாவுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. சந்திரமதியாகவும் நடிக்கும் அம்மாவுக்கு ரூபாய் 501 அன்பளிப்பு. தயவு செய்து தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்தனார் என்ற பாட்டை பாடவும். மாசத்துலையா மழை வெய்யும். அந்த அம்மா புள்ள செத்து போச்சுன்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அந்த காய்ச்சல் போய் தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாருன்னு பண்ண விளங்குமாயா. இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு தெரியல. அப்படிலாம் சில ஊரில் அப்படி ரசிக்கிறாங்க. ஆனால் நம்ம பகுதியில் நாடக கலைஞர்களை நல்லபடியாக ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. அரங்கமே அதிர்மளவிற்கு நன்றி கொப்பாக இங்கே மத்தளத்தை இசைத்து உங்களெல்லாம் மொழிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கோடேரி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி, எங்களது அரச கொள்ளும் கண்டெடுத்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மிருதங்க வாத்தியார் அன்பு தந்தையார் TV ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய எங்களது பாத்திமுனூர் அருகாமல் உள்ள கள்ளிக்குடியை சேர்ந்த அன்பு சித்தப்பு VM சிங்கதுரை அவர்கள் இவ்வரங்க மேடைகளை மிருதங்கம் ரோலாக்கம் தப்பிந்து விழா.
அடமனம் பெஞ்சு வந்த மாதிரி நல்ல அற்புதமான ஒரு வாத்தியம். அதெல்லாம் எங்க அப்ப பேருக்கு தகுந்த போல வாத்தியம் அப்படிதான் இருக்கும். அப்படி சிம்ம சொப்பன் அமைஞ்ச மாதிரி எங்களுக்கு. எங்க அப்பா நல்லா வாசிக்கிறீங்களே. உங்களுக்கு முன்னாலே வாத்தியத்தை நான் பாட வாங்கினேன் தெரியுமில்ல உங்களுக்கு. முருங்கைக்காய் கிளவாண்டேன்னு சொல்லி வாத்தியார் பொருளை காட்டி அடிச்சு அனுப்புனார்ல. ரூபாய்க்கு 2 நிறுத்தவேங்க நானும் சிவாவும். ஆமா அப்ப உங்களுக்கு எனக்கு இப்ப போட்டி. அப்பங்கிட்ட போட்டி போட்டா தானே ஜெயிக்கிறது தெரியும். நான் சொல்ற ஜதியை நீங்க மிருதகத்துல வாசிக்கணும். சதி பண்ண மாட்டேன். மழை பெஞ்சாத்தான் ஜகதி வரும். தத்தி தகஜணும் தத்தி தகஜணும் தத்தி தகஜணும் தத்திட்டா ஏங்கப்பா தலாங்கு தகஜணும் தலாங்கு தகஜணும் தலாங்கு தகஜணும் தத்திட்டா வரட்டி விட்டுட்டீங்களே. தத்தி தகஜணும் தத்திட்டா தலாங்கு தகஜணும் தத்திட்டா தத்திட்டா விட மாட்டேன். பரட்சத்தம் 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 தத்திட்டா தக்காளி இதுக்கு வாசிக்கிறாரப்பா. தங்குறதத்தா தொங்குறதத்தா சரி அம்மா பாவம். பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் கருமப்பட்டியை சேர்ந்த அன்பு மாமா எஸ்.எல். தங்கம் அவர்கள் இவரங்கமடைகளை பலவாத்தியம்.
தங்கத்துடைய விலை ஏறிக்கிட்டே இருக்கு, அப்புறம் இறங்கிக்கிட்டே இருக்கு, ஒரு நிலைக்கு வர மாட்டேங்குது. ஆமா, ஆனா ரொம்ப உரைச்சிட்டாங்க. உரைச்சிதானே பாதி முடி கொட்டி போச்சு. அற்புதமான வாத்தியம். சிறந்த முறையில் தாளத்தை சேர்த்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் அழிநகரத்தை சேர்ந்த அன்பு மாமா ஏஎன் ஆதீஸ்வரன் அவர்கள். இவரங்கமடைகிற தாளம் சிரமம் இல்லாத ஐட்டம். ஆமா, கொட்டகை அமைப்பு கன ராமு நாட்டரசன் கோட்டை அன்பு அண்ணா அவர்கள் கொட்டகை அமைப்பு நல்ல சிறப்பா கொட்டகை போட்டிருக்காரு. அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. சீன் அமைப்பு எங்களது அம்மன் சீன்ஸ் கிளாப்பட்டி உரிமையாளர் பெரியய்யா அவர்கள் இங்கே அற்புதமான முறையில் வண்ணத்துறை அமைப்பு அன்பு அப்பா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகத வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு எங்களது நாட்டரசன் கோட்டை செங்கமலத்தான் தரு பொதுமக்கள் உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். நாடகத்தின் அமைப்பாளர் அழிநகரத்தைச் சேர்ந்த அன்பு மாமா ஏஎன் ஆதீஸ்வரன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நாடகத்தை உலகநாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது மாயாகுளம் மாதவன் அன்பு அண்ணா அவர்களுக்கும் அன்பு மாமா திருமிழ்கை உரிமையாளர் கண்ணன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகத வணக்கம். ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும்னா அந்த நாடகத்திற்கு தேவை ஒளி அமைப்பகம். அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறந்த முறையில் சிரித்த முகத்துடன் எங்களுக்காக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் அன்பு நெஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோஸ் சிவகங்கை உரிமையாளர் மனோகரன் அவர்கள் இங்கே ஒளி அமைப்பு. கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் எங்களது ஃப்ரெண்ட்ஸ் ஆரியோஸ் அன்பு அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அண்ணன் வந்து நாடக கலைஞர்கள்ட்ட ஒரு தொழிலாளி மாதிரி பழகாமல் குடும்பம் மாதிரி பழகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நபர் எங்கள் அண்ணன் மனோகர் அண்ணன். என் வீட்டு கிரக பிரசத்துக்கு அண்ணன் ஃபோன் பண்ணேன். அண்ணன் பேசுவார். அண்ணன் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணார் எனக்கெல்லாம். அண்ணன் அதெல்லாம் மறக்கக்கூடாது. என் வீட்டு கிரக பிரசம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணன் வீட்டு கிரக பிரசம் கண்டிப்பாக வந்துடுறோம்னே. சூர்யா உனக்கு என்ன செய்யணும், நீங்கள் வந்தால் போதும், மை செட்டு நீங்கள் எதெல்லாம் இதை கவலைப்படாதீங்க, அதெல்லாம் என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பிள்ளைகிட்ட சொல்லி அண்ணன் வண்டி நிறைய அனுப்பி வச்சுட்டாரு. பிள்ளைய வந்து பாக்ஸை பூரா குமிச்சிட்டாங்க. ஏரியாவே அதிர்ந்து சொல்லிட்டு அப்பா போதும்ப்பா 2 ஸ்பீக்கர் போதும்ப்பா அப்படின்ட்டு. இங்கிட்ட ஒரு 10 ஸ்பீக்கர் இங்கிட்ட ஒரு 10 ஸ்பீக்கர். வீடே தெரியல, அந்தளவுக்கு பல்ப்பை போட்டு மறைச்சு என்னமோ அவங்க சொந்த வீடு மாதிரி அண்ணன் என் வீட்டு கிரக பிரசத்துக்கு வந்து அழகாக செஞ்சு கொடுத்தாரு. காலையில் அண்ணன் காசு ஏதாவது 10 காசு எனக்கு வேணாம், வண்டிக்கு டீசல் மட்டும் காசு கொடு போதும் அப்படின்னு சொல்லி போனார். அப்போனா நாடக கலைஞர்கள்ட்ட எவ்வளவு ஒரு குடும்பமாக பழகிருப்பாருங்க அண்ணன் மனோகர் அண்ணன். அன்பு அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் அதில் பணிபுரியும் எனது அன்பு தம்பிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகதை வணக்கம். வணக்கம். சாப்பாடு அற்புதமான ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு சிறப்பான சாப்பாடு. நம்ம பகுதிக்கு வந்தாத்தான் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியும். இடியாப்பம், இட்லி, புரோட்டா, கொத்து புரோட்டா, முட்டை, கறிக்கு கறி, சாம்பாருக்கு சாம்பார், தக்காளி சட்னி, உளுந்த
வடை, கவுளி அரிசி, அது ரொம்ப ஃபேமஸ் நம்ம பகுதியில். வந்த கலைஞர்கள் பூரா இட்லியை கூட குறைச்சிக்குவாங்க, அதில் 2 கரண்டி சேர்த்து வாங்குவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாப்பாடு. எதை சாப்பிடணும் இல்லை தூங்கிட்டேன், ஆனால் இறங்கி சாப்பிட வந்துட்டேன். இல்லைன்னா அப்பூச்சி அடிச்சு விடாப்புல சாப்பிட வரலன்னா. அந்த அளவுக்கு கலைஞர்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு. எதை சாப்பிடணும்னு தெரியல, அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல கவனிப்பு. அந்த அளவுக்கு சாப்பாடு ஏற்பாடு அளித்த எங்களது அன்பு அப்பா ஆயுள் கருப்பையா அன்பு குடும்பத்தார்கள் நாடக கலைஞர்களுக்கு சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு அளித்தார்கள். அன்பு அப்பா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் அந்த நன்றிகள் அந்த வணக்கம். ஏன்னா தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். அதுவும் நாடக கலைஞர்களுக்கு சாப்பாடு போடுறது அவ்வளோ பெரிய புண்ணியம். ஏன்னா நாடக கலைஞர்கள் மனம் மகிழ்ச்சியோட மேடையில் சொல்லணும், முகத்தில் அதிகாரம் போட்டு சொன்னோம்னா அது பழிக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் கிராமத்தார்கள் என்ன செய்வாங்கன்னா நாடக கலைஞர்களை கூட்டிகிட்டு வந்து வயிறார சாப்பாடு போட்டு எங்கள் ஊர் நல்லபடியாக மழை பொழியணும், நாடு செழிக்கணும் அப்படிங்கிறது பாட்டு பாருங்கன்னு சொல்லி எங்களை சாமியாக வழிபாடு பண்ணுவாங்க நாடக கலைஞர்களை. அந்த மாதிரி நாடக கலைஞர்களை அழைத்து வந்து இன்னைக்கு நல்லபடியாக அன்னதானம் விட்டு எங்கள் உள்ளத்தை மகிழ்வித்த அன்பு அப்பா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் அவர் நீடோடி நல்லா இருக்கணும், கைகால் சுகத்தோட நோய் இல்லாமல் அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, திண்டுக்கல்லை சேர்ந்த அன்பு சகோதரி ஆர் மணிமேகலை அவர்கள் டான்சன் காமிக்கு 3 தமிழ் தோன்றியதும் இடமோ இவள் பூவியங்க வழி வந்த மன்னவளோ, இவள் பூவியங்க வழி வந்த மன்னவளோ, ஆண்டுகளும் சிறந்தாமோ பெண்ணிடமோ, ஆண்டுகளும் சிறந்தாமோ பெண்ணிடமோ, அவள் அடிபடி வந்ததென்ன என்னிடமோ, அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, என்னிடமோ சிங்கமளும் உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டு இருக்கிறேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவன் எம் சூர்யா பவன் காமிக்கு அடிங்க நான் தான். அன்பு பாசமிகு அன்பு தந்தையார் எங்களது அண்ணாமலை அப்புச்சி அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். நாங்கள் எங்கு சென்றாலும் நம்ம நாட்டரசன் கோட்டம் மட்டும் கிடையாது, இந்த பகுதியில் நாங்கள் எங்கே நாடகத்துக்கு வந்தாலும் எங்கள் அப்பா அண்ணாமலை பூச்சி அவர்கள் கார் எடுத்துகிட்டு வந்துடுவார். வந்து கலைஞர்களை பார்த்துட்டு உள்ளே வந்து சாப்பிட்டீங்களா, என்ன வேணும் ஏது வேணும், அவர் சார்பாக என்ன வாங்கி கொடுக்கணுமோ கலைஞர்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தான் காரைக்குடிக்கு போவார். அந்தளவுக்கு இந்த நாடக கலைஞர்கள் மீது ஒரு அதிகமான ஒரு அன்பு பாசம் கொண்டவர் எங்களது அன்பு அப்பா அண்ணாமலை பூச்சி குடும்பத்தார்கள். அன்பு அப்பா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். வாங்கப்பா வந்து போடுங்க, வாங்க போடுங்க. இங்கே ஆர்மணி வாசிக்கும் அன்பு தம்பி கல்விமொழியைச் சேர்ந்த KM மணிமாறன் அவர்களுக்கு நமது கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. மிருதங்க வாசிக்கும் அன்பு தந்தையார் VM சிங்கதுரை அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. பலவாத்தியம் இசைக்கும் அன்பு மாமா SL தங்கம் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. ரொம்ப உயரம் டேபிள். தாளம் வாசிக்கும் அன்பு மாமா ஆதீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. வண்ணத்தரை அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது அம்மன் வாங்க இங்கே சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோஸ் உரிமையாளர் அன்பு அண்ணார் மனோகரன் அன்பு அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயாவை விழாமடைக்கு அன்போடு வருக அன்போடு அழைக்கின்றோம். இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது திருவிழி உரிமையாளர் அன்பு மாமா கண்ணன் அவர்களையும், எங்களது மாயாகுளம் மாதவன் சிறந்த ஒரு நடிகர், யூடியூப்பில் பார்த்தேன் எங்கள் அண்ணன் மேக்கப் போட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாங்க வாழ்த்துக்கள்.
அன்பு அண்ணா அவர்களுக்கும் பொன்னாடை வழங்கப்படுகிறது. கொட்டகை அமைத்த கொட்டகை அமைப்பாளர் ராமு அண்ணே, ராமனே வாங்க வாங்க. வந்துட்டாரா? வந்துட்டாரு. வாப்பா வாப்பா வாப்பா. கொட்டகை அமைப்பாளர் ராமு அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. நாடக கலைஞர்களை பத்திரமாக அழைத்து வந்த எங்களது வாகன ஓட்டுநர் அன்பு மாமா சுதன் மாரி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. அவர்கிட்ட கொடுத்துருங்க, வண்டியில் படுத்துருப்பார். நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மாமா ஏஎன் ஆதீஸ்வரன் அவர்களுக்கு 2 துண்டு ஓட்டுருங்க. போதுமா? குளிக்கும் போது மொட்டை குட்டியோட குளிக்க கூடாது, அதுக்காகத்தான் சொல்றேன். 2 துண்டு ஓட்டுக்கோங்க. வேற யாருக்கு வரல? உங்களுக்கு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயாவை வேளாண்மை கண்மூடு அழைக்கின்றோம். சரி, மதுரை மாநகரை சேர்ந்த சூர்யா அரியன் எனக்கு மட்டும் ஒரு ஆள் சொல்லல. மதுரையை சேர்ந்த சூர்யா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. நாடக கலைஞர்களை எடுத்துக்கோங்கப்பா. நாடக கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கலைஞர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்திய மாபெரும் நமது செங்கமலத்தான் கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. வணக்கம் வணக்கம். அடுத்த வருது பாப்பா. பாப்பா வர்றதுக்கு முன்னால நான் தான் வருகிறேனா? நாட்டரசன் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ செங்கமலம் காளி ஸ்ரீ முனீஸ்வரர் 60வது ஆண்டு பூச்செறித விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். சித்திரை மாதம் 5ஆம் தேதி 18/4/2025 வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. கீழராங்கியத்தைச் சேர்ந்த டி ஏ ஜெயபாண்டியன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தன், MSK கலைமகள் அவர்கள் ஸ்ரீ வெளிநாயகம், அன்பு மைத்துனர் MC படையப்பா அவர்கள் நாரதர், சூரிய அடியன் நாஞ்சாம்பூனு, பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக், MV முருகன் அவர்கள் ஆர்மணியம், SO செல்வராஜ் அவர்கள் மிருதங்கம், சத்தியமூர்த்தி அவர்கள் விடவாத்தியம், ஆதீஸ்வரன் அவர்கள் சீர்தாளம். நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மாமா AN ஆதீஸ்வரன் அவர்கள் நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாப்பா வரதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு நாடகத்தை பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நாடகத்தை பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. சரி, 10 பெரியவங்க உட்காந்து வீட்டுக்கு வீடு வரி காசு வசூல் பண்ணி ஒரு நாடகத்தை பேசுவோம்ப்பா, நம்ம ஊர்ல ஹரிச்சந்திரா போடணும், கட்டபொம்மை போடணும்னு சொல்லி சங்கத்தில் நாடகம் பேசிடுவாங்க. இந்நகர் வாசுகி டெக்கர்ஸ் அண்ட் டோர் டிசைனர்ஸ் அவர்கள் பபுனாக நடிக்கும் சூர்யா அவர்களுக்கு இந்த 200 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. வணக்கம் வணக்கம். அப்போ நாடகத்தை பேசுறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. சரி, ஆனா ஒரு நாடகத்தை அமைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அந்த நாடக அமைப்பாளருக்கு தான் தெரியும். என்ன எப்படி? ஆமா, எங்க மாமா தாளம் போடுறாருல ஆதீஸ்வரி மாமா, அவர் தாளம் மட்டும் வாசிக்க மாட்டாரு, மிருதங்கம் வாசிப்பாரு, ஹார்மோனியமும் வாசிப்பாரு, ஆல்ரவுண்டும் வாசிப்பாரு, நம்பிராச வேஷமும் போடுவாரு, பப்பனுக்கு முடியலையா பப்புன் வேஷம் கூட போடுவாரு. அந்த அளவுக்கு பன்முக கலைஞர். டான்ஸ் வரல, டான்ஸும் போடுவாப்புல, டான்ஸையும் போடுவாப்புல. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பன்முக கலைஞர் என் மாமா ஆதீஸ்வரன். அவர் நாடகம் பேசியிருக்காரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா, அங்க இருந்து வேலை இருந்து கீழே, அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு அமைப்பாளர் எங்க மாமா ஆதீஸ்வரன் அவர்கள். இப்ப ஒரு நாடகத்தை அமைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கலைஞர்களை பூரா ஒன்று சேர்த்து வண்டியில ஏற்றி ஊருக்கு கொண்டு வந்து அவர்களை சாப்பிட வச்சு வேஷம் போட வச்சு, அப்பா நடிங்கப்பா, சீக்கிரம் நாடகத்தை ஆரம்பிச்சு நல்லபடியா நாடகத்தை கொண்டு செலுத்தணும்னு சொல்லி ஒரு நாடகத்தை கொண்டு செலுத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு அது அமைப்பாளருக்கு மட்டும்தான் தெரியும். இது வரைக்கும் நான் நாடகம் பேசுனதே கிடையாது. எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நாடகம் பேசுனா எப்படித்தான் இருக்கான், ரொம்ப மரியாதையா நம்மளை பாப்பாங்க போல இருக்கு. ஏன்னா ஆதிஸ்வரி மாமாலாம் பாப்பா கூட மாமா வணக்கம்மா நாடக அமைப்பாளர்ல அதுல யாரு நாயகி யாரு பிய, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆசை, நாடகம் பேசுனா எப்படி இருக்கும்னு ஒரு ஆசை. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. ஊர்க்காரங்க யாருமே நம்மகிட்ட நாடகம் பேசல. சரி, என்னைக்காவது நம்ம நாடகம் பேசாம இருக்க போறோம் அப்படின்னு யதார்த்தமா சங்கத்துக்கு அட்வான்ஸ் வாங்கலாம் சொல்லி கையெழுத்து போட்டுக்கிருந்தேன். ஒரு 10 பேர் வந்தாங்க ஊர்க்காரவங்க. வந்தவங்க ஆல்ரவுண்ட் வாசிக்கிறாருல்ல நம்ம மாமா தங்க மாமா, அவர் காலண்டரை புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அரை மணி நேரமா பாக்குறேன், என்னடா தங்க மாமா காலண்டரை அப்படி இப்படி புரட்டி புரட்டி பாக்குறாங்களே, ஏன் இப்படி பாக்குறாங்கன்னு சொல்லி பக்கத்துல போய் கேட்கறேன். என்னன்னு, நானும் அரை மணி நேரமா பாக்குறேன், என் மாமா என் தங்க மாமா காலண்டரை அரை மணி நேரமா பாக்குறீங்க, என்ன விவரம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஊர்க்காரவங்க கேட்கிறேன். உடனே ஊர்க்காரவங்க சொல்றாங்க, தம்பி எங்க ஊரு நாடகம்லாம் தம்பி தங்க தான் பேசுவாப்புல, நாடகம் பேசணும்னு தான் நாங்க வந்த இடத்துல
காலண்டரை பார்த்தா நம்பரே காணா, நம்பர்லாம் அடிச்சிருக்கு. ஏதாவது நம்பர் வேற பக்கம் எழுதியிருக்காரான்னு சொல்லி நாங்களும் காலண்டரை புரட்டி புரட்டி பார்க்குறோம், நம்பரே எழுதுறப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்க. அண்ணே ஒன்றும் இல்லை, தப்பா நினச்சிக்காதீங்க, அவர் செல்போன் தொலைஞ்சு போச்சு, வேற நம்பர் மாத்திட்டாரு, என்கிட்ட நம்பர் இருக்கு, வேணும்னா ஃபோன் பண்ணி தரேன், வேணுமா பேசுங்கன்னு சொல்லி ஊருக்காரவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன். சரி சரி, நம்ம ஃபோன் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம தங்க மாமா நம்மளுக்கு ஒரு 2 நாடகம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி கொடுக்குறேன். உடனே மாமா ஃபோன்ல பேசுறாரு, என்னடா மாப்பிள்ள சொல்றா சொல்லியான்னு. மாமா அந்த மாதிரி ஊருக்காரவங்க நாடகம் பேச வந்திருக்காங்கன்னு. அப்படியா? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நான் ராமேஸ்வரம் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன், நான் வந்து நாடகம் பேச முடியாது, ரொம்ப லேட் ஆயிரும். நான் பேசினா என்ன, நீ பேசினா என்ன, என் மாப்பிள்ள நீ பேசிட்டு போடா அப்படின்னு சொல்லி மாமா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாரு. சரி, எனக்கு நானும் சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப நாள் நினைச்சு நம்ம நாடகமே பேசுறதே கிடையாது, நம்மளுக்கு தங்க மாமாவே ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு, நாடகத்தை சூப்பரா பேசுவோம்டா. அடுத்த வருஷம் தங்க மாமாட்ட போய் நாடகம் பேசக்கூடாது, எப்படி என்ன பாரு, எனக்கு தங்க மாமாட்ட போய் நாடகம் பேசக்கூடாது, நம்மகிட்ட தான் தேடி வரணும், அந்த மாதிரி சிறப்பா நடத்தி கொடுப்போம் சொல்லி ஊருக்காரவங்களை பூரா உட்கார வச்சு நாடகம் பேச உட்கார்ந்துட்டேன். ஊருக்காரங்க சொல்றாங்க, தம்பி நம்ம ஊர்ல வருஷம் ஹரிச்சந்திரா போடுவோம், நல்ல கலைஞர்கள் பூரா தேர்வு செய்து கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஊருக்காரவங்க சொல்றாங்க. நான் உடனே, அண்ணே இங்க வாங்க, வருஷம் ஹரிச்சந்திரா தான் போடுறீங்க, இந்த வருஷம் ஹரிச்சந்திரா வேணாம், இந்த வருஷம் முத்தாலம்மன் நாடகம் போடுவோம். நீங்க சொல்றீங்க? ஆமா, பேர் வாங்கணுமா இல்லையா? ஆமா. அடுத்த வருஷம் நாடகம் அவர்கிட்ட போக கூடாது இல்லையா? அந்த எண்ணத்துல சொல்றேன், முத்தாலம்மன் நாடகத்தை போடுங்க, பக்தி பரவசம் ஊட்டக்கூடிய நாடகம், பொண்டு புடிசுக பூரா சாமியாட்டமா இருக்கும்னே, நாடகம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஊருக்காரவங்கிட்ட சொல்றேன். ஊருக்காரங்க அப்பையும் சொல்றாங்க, தம்பிங்க வாங்கப்பா, இந்த முத்தாலம்மன் நாடகம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்தது கிடையாது, அதனால இந்த வருஷம் ஹரிச்சந்திரா போடுங்க, அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்குவோம் சொல்லி ஊர்க்காரவங்க சொல்றாங்க. அப்பயாவது நான் பொத்திக்கிட்டு பேசணுமா இல்லையா நாடகத்தை? நீங்க ஆனா விடல, பேர் வாங்குறேனா? நீங்க அப்படி சொல்லாதீங்கண்ணே, நீங்க முத்தாலம்மன் நாடகத்தை போடுங்க, நாடகம் சரியில்லைன்னா காலையில என்ன சுருட்டி அடிக்கிட்டேன். அந்த அளவுக்கு என்னடா மதுரையிலே பெரிய பப்புன்னு சூரியா சுருட்டி அடிக்க சொல்றாரு? தம்பி அப்படிலாம் வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க தம்பி, முத்தாலம்மன் நாடகத்தை இவ்வளவு பெருமையா சொல்றீங்க, இந்த நாடகத்துல என்னப்பா சிறப்பு அப்படின்னு சொல்லி ஊர்க்காரவங்க கேட்கறாங்க. சரி, ஒண்ணுமில்லனே, 2 கரகத்தை தயார் பண்ணி அரங்கத்துக்கு முன்னால வச்சிருவோம், அன்னைக்கு வரக்கூடிய ராஜ நடிகர் சாமி மேல பாட்டா பாடி பொண்டு பொடிச்சு பூரா சாமியாடி வந்து அந்த கூட்டத்துக்குள்ள யாராவது வந்து அந்த கரகத்தை தூக்கி கோயில வச்சதுக்கு அப்புறம் தான் நாடகத்தை முடிப்போம், அது வரைக்கும் நாங்க நாடகத்தை முடிக்க மாட்டோம்னு ஊருக்காரவங்கிட்ட நான் சொல்லிட்டேன். சரி, இத ஊருக்காரவங்க மனசுல வச்சுக்கிட்டாங்க. எப்ப அமௌண்ட் எவ்வளவுப்பா நாடகத்துக்கு? 55,000 ரூபாய். 55,000 தானே, இந்த 5,000 ரூபாய் அட்வான்ஸ், 50,000 ரூபாய் பாக்கி, எல்லாரும் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க போயிட்டாங்க. நாடக தேதி வந்துருச்சு, ஊருக்கு 9 மணிக்கு போயாச்சு, சாப்பாடு நாட்டுக்கோழி சாப்பாடு, நல்ல கவனிப்பு. 10 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. அந்த ஊர்ல முத்தாலம்மன் நாடகம் போட்டதே கிடையாது, அந்த நாடகத்தை பார்க்கறதுக்காக கூட்டம் சரியான கூட்டம், புது நாடகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்டம் சரியான கூட்டம். 10 மணிக்கு நான் பப்புன் வெளியே வந்து சபை வணக்கம் சொல்லி நாடகத்துடைய சிறப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஊருக்காரவங்க நான் சொன்னது போல 2 கரகத்தை அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து அரங்கத்துக்கு முன்னால வச்சுட்டாங்க. எனக்கு கரகம் எதுல வேலை செய்யுது? எதுல? அந்த கரகத்துல வேலை செய்யுது. கரகத்துல தான் உங்க தம்பி சூர்யா, கரகம் ஓகேவா? கரகம் சூப்பரா இருக்குன்னு நல்ல அழகா தொடிச்சிருக்கீங்க, சரிப்பா நாடகத்தை ஆரம்பிங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, 12 மணிக்கு ராஜவாட்சி வெளியே வந்தாரு. கூட்டத்தை பார்த்தோன்னு அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, சரியான கூட்டமா இருக்கேப்பா, இன்னைக்கு 50 பேரையும் சாமியார வச்சு போடுவோமே அப்படின்னு சொல்லி போட்டாரு சாமி மேல பாட்டேன். என்ன செய்ய போறேனம்மா முத்தாலம்மா, என்ன செய்ய போறேனம்மா முத்தாலம்மா, என்ன செய்ய போறேனம்மா முத்தாலம்மா, என்ன செய்ய போறேனம்மா முத்தாலம்மா, நம்ம ஊரு எல்லையிலே அடிவாரம் தாயே முத்தாலம்மா, அடிவாரம் அகிரி சக்தி எம்பி அடிவாரா, கூப்பிட்டா ஓடி வருவாளா, ஓடி ஆட்டா. சாமி வந்திருக்குமே, சாமி தான் வந்துச்சு. என்ன சொல்ற? 1 மணி ஆச்சு, 2 மணி ஆயிடுச்சு, சரி 3 மணி ஆயிடுச்சு, ஒரு வயலுக்கு சாமி வரல. ஊருக்காரங்க 4 பேர் உள்ள வந்தாங்க. ஏப்பா பப்புன்னு யாரா இதுல? ஐயா நான் தான் ஐயா பப்புன்னு. நீ தான்டா பப்பு முண்டை நாடகம் பேசுன. ஊருக்காரங்க அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சொல்லி நாடகம் பேசுன? முத்தாலம்மன் நாடகத்தை போடுங்க, 50 பேர் சாமி ஆடுவாங்கன்னு சொல்லி தான்டா நாடகத்தை பேசுன. என்ன டேய், ஒரு வயலுக்கும் சாமி வரல,
என்ன செய்வியா ஏது செய்வியா எனக்கு தெரியாது. கரகத்தை தூக்கி கோயில வச்சதுக்கு அப்புறம் தான் நாடகத்தை முடிப்போம் சொல்லி அட்வான்ஸ் 5000 ரூபாய் வாங்கியிருக்க. கரகத்தை தூக்கி கோயில வைக்கிற வரைக்கும் நாடகத்தை முடிக்க கூடாது. அதுக்கு முன்னால நாடகத்தை முடிச்சுங்க, அம்புட்டு பேத்தையும் தலைகளை தொங்க விட்டு தோலை உரிக்கிற மாதிரி உரிச்சு விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, எனக்கு நானும் பௌத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. தெரியாதனமா நாடகத்தை பேசிவிட்டோமே, இனிமே நம்ம நாடகமே பேசக்கூடாதுடா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி, ஆனா நாடகத்தை முடிக்கணுமே. ஆமா, நான் என்னத்த சொல்லி நாடகத்தை பேசியிருக்கேன்? கரகத்தை தூக்கி கோயில வச்சதுக்கு அப்புறம் தான் நாடகத்தை முடிப்பேன்னு சொல்லியிருக்கேன். சாமியாடி வந்தா தானே கரகத்தை தூக்குவாங்க. அங்க ஒரு வயலுக்கும் சாமி வரலையே. எனக்கு மூத்திரம் முட்டி போச்சு. சரி மூத்திரம் இருக்க போன்னு சொல்லி கொட்டைக்கு முன்னாடி போற 2 பேரும் அறிவாளோட நிக்கிறாங்க. எதுக்குன்னு இந்த பப்புன்காரனை மட்டும் வெளியில விட்டுறாதீங்கடா, வெளியில வந்தா வெட்டி கொடுக்கடான்னு சொல்லி 2 பேரும் அறிவாளோட நிக்கிறாங்க. மோசமான ஊரா இருக்கும் போல இருக்கு. சரி என் நிலைமை இப்படி, வெளியில வாசிக்கிற நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்கிரீனை விளக்கிட்டு இப்படி எட்டி வாக்குறேன். பெட்டிக்காருக்கு கப்பு அகண்டி இப்படி உட்காந்துருக்காரு, போஸ்ட்மானம் பண்ண மாதிரி. முருதங்காருக்கு சட்டை கிழிஞ்சு விறுவிறுத்து வாசிக்கிறாரு. நீங்க வரல, ஆண்டோட தங்க மாமா கூட நான் போட்டிருந்தா கூட அவர் சொல்லி ஏதாவது சமாளிச்சிருப்பாரு. அவர் வேற ஊருக்கு போயிட்டாரு, ராமேஸ்வரம். அங்கேயும் ராமேஸ்வரம் தானா. ஆல்ரவுண்டு பாக்குற பேங்கோசு கிழிஞ்சு தொங்குது. தாளக்காருக்கு ஒரு பக்கம் நுரதல்ல ஆரம்பிச்சிருச்சு. நான் நினைச்சிட்டேன் 4 பேரை நம்ம தாண்டா கொல்ல போறோம், கொலை கேஸ்ல உள்ள போறோம்னு சொல்லி உள்ள உட்காந்து அழுகிறேன். கரெக்டா ஒரு 5:30 மணி இருக்கும். சாக்கு மூட நிறைய கொண்டு வந்து விட்டுறாங்கப்பா. என்னன்னு சொருப்பு. நான் தான் சொல்லியிருந்தேன் நாடகம் சரியில்லைன்னா காலையில என்ன சொருப்பு அடிங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. செருப்பு எடுத்துக்கிட்டு யாரும் சண்டை போடாம வரிசையில் நிற்கிறாங்க. யாரும் சண்டை போடக்கூடாது, சூர்யாவை அடிக்கிறதுல யாரும் சண்டை போடக்கூடாது. நான் ஒரு ஆள் பிய தடவிக்கிறேன், வரிசையில் நில்லுங்க, நான் சத்து நடிக்கிறேன், அப்புறம் வரிசையை வந்து அடிக்கப்போன்னு சொல்லி வரிசையில் நிற்கிறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், யாரும் மேடையை விட்டு இறங்கிறாதீங்கப்பா, இறங்குனீங்கன்னா அடிச்சு உரிச்சு போடுவாங்க, எல்லாரும் மேடைக்குள்ளேயே நின்றுக்கோங்க, மேடை தான் நம்மளுக்கு பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி சமாளிக்கிறேன். நினச்சிட்டேன் இன்னைக்கு நம்மளை அவ்வளோதான் சொல்லி முடிய போகுது. ஆத்தா முத்தாலம்மா மாரியாத்தா எந்த ரூபத்திலேயாவது வந்து எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி சாமியை கும்புறேன். அந்த 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆயிடுச்சு. வெயில் சுள்ளு நடிக்குது. கூட்டத்தை புலந்துக்கிட்டு ஒருத்தர் வேகமா ஆடி வர்றார். தொங்கு 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 தொங்கு. எனக்கு நானும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்பா, யாருக்கும் ஒரு ஆளுக்கு சாமி வந்துருச்சு. அந்த மனுஷன் கரகத்தை தூக்க போறாரு. ஊர்ல காசு கொடுக்குறாங்களோ இல்லையோ, கழுத்துல செயின் போட்டிருக்கோம். இதை வித்து கூட எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடுத்துருவோம். எல்லாத்தையும் ஊருக்கு பத்திரமா கூட்டிட்டு போறோம்டா சாமின்னு சொல்லி சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வந்த மனுஷன் லவக்கன் கரகத்தை தூக்கிட்டாரு. யார அந்த புண்ணியவன் சொல்லி மூஞ்சிய வாக்குறேன். யார் அவரு? எங்க வேன் டிரைவர். அவருக்கு என்ன திடீர்னு சாமி வந்துருச்சு? அவருக்கு 8 மணிக்கு ஸ்கூல் சவாரியா. நாதாரி படுகிற நாடகத்தை சீக்கிரம் முடிக்கிறேன், நான் போய் ஸ்கூல் சவாரியை பிடிக்கணும். அவங்க போன் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் நாடகத்தை முடிக்கிறான்னு சொல்லி என் மாமி சுதன் மாதிரி உட்காந்து அழுக ஆரம்பிச்சுட்டாரு. நல்ல வேலை அன்னைக்கு அந்த மனுஷன் சாமியாடி வரலன்னா என் பொழப்பு சாணி வெளியே இருக்கான். இப்போ கூட சாமியாடி வரேன்னு தான் சொன்னாரு. இன்னைக்கு நாடகம் வள்ளி திருமணம் தான், அதனால பேசாம படுங்கன்னு சொல்லி படுக்க வச்சுட்டேன். அன்னைக்கு எங்க உயிரை காப்பாத்துறது என் மாமி சுதன் மாதிரிதான். அந்த அளவுக்கு நாடகம் பேசுறதுல அவ்வளவு கஷ்டம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த அமைப்பாளர் எனது அன்பு மாமா ஏன் ஆதீஸ்வரன் அவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் வரை வெளிப்படுத்த உங்கள் சூர்யா. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியுமே வந்து விட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியுமே வந்து விட்டா சிங்கம். நல்லதே செய்வேன், நல்லதே செய்வேன், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் பாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்த காணுவோம் என்றாலுமே. பொதுவாக என் மனசு ஒரு போட்டியிலே வந்து முன்னால சிங்கம் மயிலக்கானோ, பின்னால பாழ்விலும் வச்சுக்கானோ. முன்னால சிங்கம் மயிலக்கானோ, பின்னால பாழ்விலும் வச்சுக்கானோ. அடக்கி ஆளுக முரட்டுக்கானோ, முரட்டுக்கானோ, முரட்டுக்கானோ. எங்களுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயம் கூட ஆறாத லட்சியமான அம்மன் சேரக்குள் நம்ம தமிழாக ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்த காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே.
பொதுவாக என் மனசில் வந்த ஒரு பாட்டிலே வந்து புகழச்சேரு வளர்ந்த நாட்டுக்கு பெருமத்தோடு மூணுக்கு புகழச்சேரு வளர்ந்த நாட்டுக்கு பெருமத்தோடு கொண்டாடுவா கொண்டாடுவா ஊராக சேர்ந்த வாழுங்க விளையாடுங்க வடமாகுங்க ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த காடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த காடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த காடுவோம் மயில் ஆறுமுகம் மட்டிக்காலை சார்பாக சூர்யாவுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். அன்பளிப்பை வழங்கிய அன்பு அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். விவசாயி விவசாயி கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து தினம் உழைத்து மண்ணில் ஒத்திருத்து பிறர் வாழ மண்ணில் ஒத்திருத்து பிறர் வாழ மனமும் மனமுடைய விவசாயி 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 என்னவளும் இல்லையும் திருநாட்டிலே ஏந்த வேணும் வெளிநாட்டிலே என்னவளும் இல்லையும் திருநாட்டிலே ஏந்த வேணும் வெளிநாட்டில் பாடுபடும் வயல் காட்டில் பாடுபடும் வயல் காட்டில் விவசாயி விவசாயி கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமை எல்லோரும் ஒற்றுமையாய் கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமை எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெரிதாரோ சாகுபடி விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் என்று ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அந்த கொடி பஞ்சம் இல்லை என்னும் அந்த கொடி விவசாயி விவசாயி கடவுள் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி
அன்புள்ளவர்களுக்கு